12ஆம் இடத்துல ஒருத்தர் 2 பேர் கிடையாது, ஒரு ஊரே இருக்கான். 2 9 கூடிய செவ்வாய் பகவான் இருக்கார், 6 கூடிய சூரிய பகவான் இருக்கார், புத பகவான் இருக்கார். ஏன்ப்பா இப்படி எல்லாருமே இங்கே 12ல் உட்காந்துருக்கீங்க? 12ஆம் இடத்தில் அமர்ந்து நிம்மதியை கெடுப்பார். மீனராசிக்காரர்கள் ஒன்றுமே நடக்காது, ஆனால் ஏதோ நடக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இப்போ பாருங்களேன், இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்ல மாதிரி, இப்போது நம்ம தரையில் தானே நடந்துகிட்ருக்கோம், ஆனால் நம்ம கப்பலில் போகிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சும்மா இருந்தால் கூட ஒரு ட்ரீமிங்லேயே இருக்கும் உங்களுக்கு. அடுத்த என்ன பிரச்சனை போகுதோ தெரியல, நாளைக்கு காலையில் என்ன ஆகும் தெரியல, ஆஃபீஸ் போய் பார்த்தா தான் தெரியும். அப்போது டே ட்ரீம்ஸ். அப்போ என்ன செய்யக்கூடாது, நடக்காத விஷயங்களை போட்டு கற்பனை பண்ணிக்காதீங்க. சார் ஐயோ இது வேறு லெட்டர் வந்துருச்சு, என்னன்னு தெரியலையே. ஒன்றும் இல்லை, பேங்க்லேருந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பியிருப்பான், அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன நினச்சிருப்போம், அதுக்குள்ளே ஒரு லெட்டர் வந்துட்டு தாகவும் பெரிய கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட்டு என்னென்ன கற்பனை ஒன்றும் கிடையாது. அது ஒரு 5 என்ன சொல்கிறது, ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை. ஸோ அப்போது இதெல்லாம் நடக்கும், பண்ணக்கூடாதது. அப்போது நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் என்று பார்த்தால், சனி வருவது ப்ளஸ் சூரிய பகவான் உடம்பில் இருக்கிறது.